பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு தொடர்பில் இதுவரை ஆக்கப்பூர்வமான முடிவுகள் எதுவும் எட்டப்படவில்லை. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு தொடர்பிலான கூட்டு ஒப்பந்தம் காலாவதியாகி இந்த மாதத்துடன் ஒரு வருடம் பூர்த்தியாக உள்ளது. சம்பள உயர்வு வழங்கப்படாமையால் தாம் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். அமைச்சர் திகாம்பரம் வந்து தலாகுலையில மீட்டிங்ல ரணிலோட வச்சு சொன்னார், எனக்கு வாக்களிங்க, உங்களுக்கு நான் அந்த சம்பள பிரச்சனை உடனே முடிச்சு தரேன் சொல்லிட்டு போனவர் தான். இன்னொரு பக்கம் காணா என்னன்னு தெரியல. அவர் ரணில் விக்ரமசிங்கோட எந்த நேரம் ஒட்டிக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு. அவர் நினைச்சாருன்னா நாளைக்கு இதை முடிச்சு கொடுக்க இயலும். ஏன் தாமதமா இருக்காருன்னு தெரியல. அமைச்சர் தொண்டமார்களுக்கு நாங்க வாக்களிச்சிருக்கோம், அவரு ஏன் மௌனமா இருக்காருன்னு தெரியல. உடனடியா நாங்க பேசி முடிச்சு தாரோன்னு சொல்லிட்டு போனவர் எத்தனையோ மீட்டிங்ல எங்களை கூப்பிட்டு சொல்லியிருக்காரு, நீங்க பயப்படாங்க, நான் இருக்கேன், நாங்க இங்க சாகுறது அவருக்கு தெரிய மாட்டேங்குது. ரணிலும் தலாகல்ல வந்து மீட்டிங்ல சொன்னாங்க, சம்பளம் நாங்க வந்த கைக்கு வாங்கி தாரோம்னு. நம்பிதான் ஆளுக்கு ஓட்டு போட்டுச்சு. ஓட்டு போட்டதுக்கு பிறகு வந்ததுக்கு பிறகு இந்த அமெரிக்கா போயிருக்காரு, வந்த கைக்கு முடிச்சு தாரேன், இந்தியா போயிருக்காரு, சிங்கப்பூர் போயிருக்காரு. ஆனா வந்து இவ்வளவு நாளைக்கும் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இல்ல. ஆனா எங்களோட ஓட்டை வாங்கிட்டு அவங்க சொகுசா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா போய்தான் பேசுறாங்க. மக்களுக்கு எந்த விதமான நன்மையும் செஞ்சு கொடுத்தது இல்ல. வரச்சு சரியான வேலை இல்ல, வெட்டியில சனிக்கிழமை வேண்டி பாடுறாங்க. ஆளுங்க அரிசி ஒரு கிலோ வாங்குறது கூட பெரிய கஷ்டப்படுறாங்க. ஆளுங்க இதை வச்சு எப்படி சமாளிக்கிறது? இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு சொன்னா, ஆனா இனிமே எலெக்ஷனுக்கு அவங்க வரக்கூடாது. இந்த பக்கம் வியாபாரமும் ஆர்வமும் தொண்டமாவையும் நம்பித்தான் நாங்க தோட்ட தொழிலாளி இருந்தோம். ஆனா அவங்க 2 பேருமே கையை விட்டாங்க. அவங்க விட்டுட்டு அவங்களுக்கான சலுகையை எல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அவங்க சுகாதாரமான வாழ்க்கை வாழ்றாங்க. நாங்க தோட்ட தொழிலாளி அண்ணாலும் கஷ்டப்பட்டு தான் வாழ்றோம். எங்களுக்கு தேயிலையை பார்த்தா தேயிலை எல்லாம் காஞ்சி போயிட்டு கிடக்கு. இன்னைக்கு தேயிலையில ஒரு 3 கிலோ கொழுந்து இருக்கிற வருமானம் கூட எங்களுக்கு இல்ல. ஆனா எங்களுக்கு எந்த சலுகையுமே தோட்ட தொழிலாளிக்கு நடக்கல.